நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸ் மானியம் வருதா சொல்லுங்கள். சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பதாக கூறிவிட்டு பாஜக அதனை கொடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார். பக்கத்துல தான் இருக்காங்க, மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தான் மொழி பிரச்சனை, கீழடி விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு இது போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக பிரச்சாரமாக செய்து. மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கீழடி பிரச்சனை வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தால் நாங்கள் ஏன் அந்த கருத்தை சொல்ல போகிறோம்? நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது, அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது. அது சொல்லணுமா வேண்டாமா? அரசனுடைய கடமை, ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா? அது நீங்கள் வந்து அது நாங்கள் அது அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன் நான். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கலையா? அந்த மாதிரி அதாவது நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்போ இருந்தவர் சொன்னார். அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறுகள் நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர். தவறுகள் இல்லைன்னு சொல்லலாங்க, நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம், நடக்காமல் பார்த்துக்கிறோம். அதனால் எதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வுங்கிறது வேண்டான்னு மக்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்க பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது? எல்லாத்துடைய கருத்து அதுதானே. அதான அரசாங்கத்தினுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான், மாணவ செல்வங்களுடைய கருத்து அதுதான். அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது, தேவையற்றது. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி, நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க. ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசினுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க. மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸ் மானியம் வருதா சொல்லுங்கள். இருக்கிற பத்திரிகையில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், பிஜேபி அரசு கேஸ் மானியம் எங்களுக்கு கொடுக்குறேன் நாங்கள், இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம். அவ்வளோதான் சார், அதுதான் சொல்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள், நிதி ஒதுக்கிய திட்டங்கள் எதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. எந்த திட்டமாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு, இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மகளிர் உரிமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.